நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் மைக்கேல் சர்னாஸ்கி டைரக்ட் பண்ணியிருக்கிற A Quiet Place Day 1 திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படம் இதுக்கு முன்னால் வெளியான Quiet Place 2 பாகங்களோட ப்ரீக்வல். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகி லூபிட்டா ஒரு கேன்சர் பேஷண்ட். ஒரு நாள் அவங்க தன்னோட கேர்டேக்கர் கூட ஒரு அவுட்டிங் போயிருக்கப்போ திடீர்னு பூமியை நோக்கி சில விண்கற்கள் வருது. அந்த மொத்த நகரத்தையுமே சில ஏலியன் கிரியேச்சர்ஸ் அட்டாக் பண்ணுது. இந்த கிரியேச்சர்ஸ்க்கு கண்ணு தெரியாது, சத்தத்தை வச்சு தான் மனுஷங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கும். அதனால மக்கள் எல்லாரும் ஒளிஞ்சிருங்க, சத்தம் போடாம இருங்க அப்படின்னு மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் மக்கள் எல்லாரும் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறதுக்காக ஒரு எவாக்குவேஷன் பாயிண்ட் நோக்கி போறாங்க. அப்ப திரும்பவும் இந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து மொத்தமா எல்லாரையும் அட்டாக் பண்ணி மக்கள் எல்லாரும் கொத்து கொத்தா இறந்து போறாங்க. அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிற லுபிட்டா ஜோசப் குவினை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்காங்க, நண்பர்களா ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி படங்களுக்கே உரிய அருமையான விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஒரு சில பரபரப்பான எஸ்கேப் காட்சிகள். இந்த படத்தோட முதல் 2 பாகங்களை விட இந்த ப்ரீக்வலுக்கு இன்னும் அதிகமாக செலவு பண்ணி பெரிய பொருட்செலவு எடுத்திருக்காங்க, அதிக பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைனிங் உட்பட எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. கதாநாயகி லுபிட்டாவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் எதுவும் இல்லாட்டியும் கூட மொத்த படத்தையும் நகர்த்தி கொண்டு போகிறது அவங்க தான். அந்த வகையில் டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஜோசப் குவினும் நல்லாவே நடிச்சிருக்காரு. இடி சத்தம் கேட்குறப்போ அழுகிறது, கடைசியில் வரக்கூடிய அந்த பீட்சா சாப்பிட்ற சீன், இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அதே போல் அந்த பூனை வச்சு வரக்கூடிய சில காட்சிகளும் ரசிக்க முடியிருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், எப்படி பார்த்தாலும் இந்த ப்ரீக்வலே ஒரு தேவையில்லாத அணிதான். குவைட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் நேம் வச்சு கேஷிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சும்மா காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ப்ரீக்வல்னா இதுக்கு முன்னால் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது காட்டணும், இந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ் எதனால இங்கே வந்துச்சு அப்படிங்கிறது காட்டணும், இல்லை இந்த ஏலியன் கிரியேச்சர்ஸ் பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயிலாவது காட்டணும். ஆனால் இந்த படத்தில் அது எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் இந்த 2 பாகங்களில் இருந்த சுவாரஸ்யத்தில் ஒரு கால்வாசி கூட இந்த படத்தில் இல்லை. அந்த படத்தில் அந்த பரபரப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. 2018ஆம் ஆண்டு இந்த குவைட் பிளேஸ் படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த அனுபவம் இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஞாபகம் இருக்கு. படம் மொத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் கிரியேச்சர் சத்தம் கேட்டு வந்துடும் அப்படிங்கிறதால படத்தில் பெருசாக டயலாகே இருக்காது. மொத்த படமும் ரொம்ப ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் படம் பார்த்த தியேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட மயான அமைதியாக தான் இருந்தது. இன்டர்வலில் வாங்கின பாப்கார்னை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்தது. அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு படம், நைல் பைட்டிங் வாட்சாக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய குடும்பத்துக்கு வரக்கூடிய ஸ்டேக்ஸ் ஆகட்டும், அதுலேருந்து அவங்க தப்பிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும், அந்த ஏலியன் கிரியேச்சரை வடிவமைக்கப்பட்டிருந்த விதம், அதுக்கான விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரீக்வல் திரைப்படம் கொஞ்சம் கூட விறுவிறுப்பாக இல்லை, எந்த ஒரு எமோஷனல் கனெக்டுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏலியன் கிரியேச்சர் அட்டாக் பண்ணுறது, இல்லைனா ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுறது, அதனால் மொத்த ஊரையும் வந்து மக்கள் எவாக்குவேட் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி டெம்ப்ளேட் வரக்கூடிய படங்கள் வந்து ஹாலிவுட்டில் நம்ம குறைஞ்சது ஒரு 40-50 படங்களாவது பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வில் ஸ்மித் நடித்த ஐ அம் லெஜண்ட் அப்படிங்கிற படம் ரொம்பவே ஞாபகம் வந்தது. குறிப்பாக ஒரு சீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த வைரஸ், ஜாம்பி இல்லது ஏலியன் கிரியேச்சர் வந்து மொத்த நகரத்தையும் ஐசோலேட் பண்ணுறதுக்காக பாலங்களை வந்து ஆர்மி ஹெலிகாப்டர் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்தில் வருது. அது அப்படியே வந்து ஐ அம் லெஜண்ட் படத்துலையும் வரும். அண்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு தடவையும் சத்தம் கேட்குறப்ப யாராச்சும் ஒரு கேரக்டர் சாகிறது, இல்லைனா அதை வச்சு ஆடியன்ஸை பயமுறுத்துறதுலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதே போல் இந்த படத்தில் சாக போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரை காப்பாற்றுறதுக்காக படம் முடிகிற சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே கிளிஷேடாக ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தது. மொத்தத்தில் இந்த குவைட் பிளேஸ் டே 1 திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப 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 சுமாரான ஒரு ப்ரீக்வல். இந்த படத்தோட முதல் 2 பாகங்களை நீங்கள் பார்த்துருக்காட்டி மேபி இந்த படம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம், ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் அப்போ கூட ஐ அம் லெஜண்ட், ரெசிடென்ட் ஈவில் இந்த மாதிரி படங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னால் வந்து போகும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.